பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள். தடைப்பட்ட திருமணம் நடைபெற வேண்டுமா? சில இல்லங்களில் 5 அல்லது 6 சகோதரிகள் இருப்பார்கள். அவர்களில் ஒருவருக்கு திருமணம் முடிந்துவிடும், மற்றவர்களுக்கு திருமணம் நடக்க தாமதப்படும். இதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி குறையும். இவர்கள் ஏதாவது ஒரு பௌர்ணமி அன்று முருங்கைக்கீரை மற்றும் முருங்கைக்காய் மற்றும் பலவிதமான காய்களுடன் பூசணிக்காயும் பயன்படுத்தி விதவிதமாக சமைத்து இனிப்பு வகைகளுடன் தெரிந்தவர்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பிட வைத்து வீட்டில் உள்ள அனைவரும் உண்டு மகிழ்ந்திருக்க தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். பௌர்ணமியன்று மாலையில் அருகிலுள்ள அம்மன் ஆலயத்தில் 21 புதுமண் அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபட பிரச்சனைகள் தீரும். அன்று அம்பிகைக்கு எலுமிச்சை பழம் மாலை சாற்றலாம். எண்ணிக்கைக்கு கணக்கில்லை. இதை தொடர்ந்து செய்து வந்தால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். கண்டக சனியிலிருந்து விடுபட. கண்டக சனி நடக்கும்போது சூரிய திசையோ அல்லது சந்திர திசையோ நடந்து கொண்டிருந்தால் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் திங்கட்கிழமை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் ராகு காலத்தில் பைரவருக்கு சிறப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அதோடு ஒரு பூசணிக்காயை 2ஆக அறுத்து 2 பகுதியிலும் உள்ள சதையை சிறிது எடுத்துவிட்டு நெய் நல்லெண்ணெய் கலந்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். கோவிலில் விளக்கேற்ற இயலவில்லை என்றால் இல்லத்திலேயே இதை செய்து வரலாம். இவ்வாறு செய்து வந்தால் கண்டக சனியிலிருந்து விடுபட வாய்ப்புள்ளது. இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.